அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்க பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் கிளப் சேனல். இன்று நாம் பார்க்க போற தொழில் மக்காச்சோளத்தை வைத்து அல்வா, லட்டு, மிக்சர், பன், கேக், பிரெட் போன்ற பேக்கரி பொருட்கள் செய்யும் தொழில். மக்காச்சோளத்தில் லட்டு, மிக்சர், அல்வா, கேக், பிரெட், பன்னு இதுலாம் எப்படி செய்ய முடியும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இது ரொம்ப எளிமையா செய்ய முடியும். மக்காசோளத்தை வைத்து செய்யும் பொருள்னா நமக்கு தெரிஞ்சது பாப்கார்ன், குர்குரே, சீட்டோஸ் மட்டும் தான். ஆனா கோதுமை மாவு, கடலை மாவு வைத்து என்ன பொருள்லாம் செய்ய முடியுமோ அதுலாம் செய்ய முடியும். இனிப்பு வகை, கார வகை, அத கேட்டதும் இவ்ளோதானன்னு நினைப்பீங்க. ஆனா இது யாரும் சொல்லாத, இங்கு யாரும் செய்யாத ஒரு தொழில். மக்காசோளமாவு இங்கு ஏற்கனவே இருக்கு கார்ன்ஃப்ளோர் என்ற பெயரில். சாதாரணமா கேக், பிரெட், பன்னு இதுல நாம எப்பவும் சேர்க்கும் பொருட்கள் கோதுமை, மைதா, முட்டை, சர்க்கரை, உப்பு. இந்த 5 பொருட்கள்ல கோதுமைக்கு பதிலா வேகவைத்த மக்காசோளத்தை அரைத்து கூலாக்கி பயன்படுத்தினால் போதும். அதாவது முதலில் எப்பையும் போல மக்காசோளத்தை வேகவைக்க வேண்டும். பிறகு வெந்த மக்காசோளத்தை அரைத்து தயிர் போல் கூழாக்கி கொள்ளவேண்டும். அவ்வளவுதான். உற்பத்திமுறை எல்லாம் ஒரே மாதிரிதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப சிம்பிளான உற்பத்திமுறைதான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதுபற்றி தெரியாது. ஆனா இப்போ தெரிஞ்சதும் இவ்ளோதானன்னு யோசிப்பீங்க. இன்னொன்னும் சொல்றேன், மக்காசோளம் மட்டுமில்ல, பனங்கிழங்கு மாவு, கம்பு, மாம்பழ மாவு, தேங்காய் மாவுளையும் இந்த கேக், பிரெட், பன்னு செய்ய முடியும். நம்ம தமிழ்நாட்டில்ல பனங்கிழங்கு மாவுல பலவகையான ஸ்வீட்ஸ் வகைகள உற்பத்தி செஞ்சு செம்மையான டிமாண்ட்ல விற்பனை செஞ்சுட்டு இருக்காரு ஒரு நபர். அந்த வீடியோ லிங்க் கீழ இருக்கு, போய் பாருங்க. இன்னொரு வீடியோவும் பாருங்க. வெர்ஜின் கொக்கனேட் ஆயில் வீடியோ. இந்த தொழிலா வெஸ்டேஜே இல்ல, எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஆனா நாம தான் புதுசா ஏதும் செய்றது இல்ல. இந்த மாதிரி மதிப்புகூட்டு பொருள் தயாரிச்சு விற்பனை செய்தால் எல்லாருமே நல்ல வியாபாரம் செய்ய முடியும். இந்த மக்காசோளத்தில் இட்லி கூட செய்ய முடியும். எப்பையும் போல இட்லிக்கு மாவு அரைச்சு இட்லி ஊத்தும் போது இந்த மக்காசோள கூழை கலந்தால் போதும். இது எதும் என்னோட கற்பனையில் சொல்லல, வெளிநாட்டுகளில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இவளோயின் நம்ம ஊருலயே ஒரு சமையல் தொழில் செய்பவர் கேரட் இட்லி, பீட்ரூட் இட்லி, ரோஸ் மில்க் இட்லி செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்காரு தெரியுமா. நீங்களும் இந்த மாவுகள வெச்சு பேக்கரில செய்யும் கப்கேக், பிர்த்டே கேக், பிரெட், ரவுண்டு பன் வகைகளை செய்ய முடியும். வீட்டுல சின்னதா ஒரு செம்பில் போட்டு பாருங்க. நன்றி.